ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। இந்த சன்செட் எவ்வளவு அழகா இருக்கு தாத்தா. இது வரைக்கும் நாங்க சன்செட்டை பார்த்ததே இல்ல. ஏன்னா நாம அப்பெல்லாம் ஸ்கூல்ல இருப்போம். அப்படின்னா நீங்க இன்னைக்கு நல்லா பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னும் அற்புதமான விஷயங்கள் இந்த வானத்துல இருக்கு. அப்படியா? அதெல்லாம் என்ன தாத்தா? ஓ, நிறைய இருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கே தெரியும். இது ஒரு சூரியன். இது ஒரு பெரிய நெருப்பு பந்து. ரொம்ப தூரத்துல இருக்கு. இதுவும் ஒரு நட்சத்திரம் தான். இது லேசான வெப்பத்தை பகல்ல கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா, சூரியனை பூமி சுத்தி வரும். பூமி சூரியனை ஒரு ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். ஓ, இது ஏற்கனவே இரவாச்சே. அங்க பாருங்க, அதோ நிலா வந்துடுச்சு. நிலா தான் நம்மளுடைய செயற்கைக்கோள். அது பூமியை சுத்தி வரும். நிலா பூமியை சுத்தி வர்றதுக்கு சரியா 1 மாசம் ஆகும். அங்க பாருங்க, இதோ நட்சத்திரங்கள் வந்தாச்சு. அந்த நட்சத்திரங்களும் சூரியனை மாதிரி ஜொலிக்குது பாருங்க. ஆனா அதுங்க ரொம்ப தூரத்துல இருக்கு. அவங்க எப்பவுமே வானத்துல இருப்பாங்க. ஆனா அவங்கள இரவுல மட்டும்தான் பார்க்க முடியும். பசங்களா, அங்க பாருங்க, அதுதான் கிரகம். கிரகங்கள் சூரியனை சுத்தி வரும். நம்ம பூமியும் ஒரு கிரகம்தான். மொத்தம் 8 கிரகங்கள் இருக்கு. அதோட பேர் என்னன்னு தெரியுமா? அந்த 8 கிரகங்களோட பேரு மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். மெர்க்குரி சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கிரகம். அடுத்து இருக்கிறது வீனஸ். அப்புறம் அதுதான் வானத்துல பிரகாசமா இருக்கிற கிரகம். அடுத்து நம்ம எர்த். இந்த கிரகத்துல மட்டும்தான் லைஃப் இருக்கு. அதுக்கு அடுத்து வர்றது மார்ஸ், அதாவது சிகப்பு கிரகம். அதை நாம வானத்துல பார்த்தோம். அடுத்தது ஜூபிட்டர். நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல அதுதான் பெரிய கிரகம். அப்புறம் சாட்டர்னை பாருங்க, அதோட வளையத்தால எவ்வளோ அழகா இருக்குன்னு. அடுத்த கிரகம் யுரேனஸ். கடைசி கிரகம் அதுதான் நெப்டியூன். இது ஒரு குளிரான கிரகம். இப்ப நமக்கு குளிருது. வாங்க உள்ள போலாம். வானம் எவ்வளவு அழகா இருக்குல்ல தாத்தா. அதுதான் உண்மை. இத நாம இன்னும் தெளிவா பார்க்கிறதுக்கு அடுத்த தடவை டெலிஸ்கோப்போட பாப்போம். டெலிஸ்கோப்பா? அத உன்னுடைய பர்த்டே கிஃப்டா கொடுக்கலாம். எங்க தாத்தா ஒரு கூலஸ்ட் தாத்தா. ஏ